நடந்திருக்கும் 1000 கோடி கண்டிப்பாக நடந்திருக்கும். ஜனநாயக முறைப்படி போராட்டம் பண்ண பிஜேபி வந்து கட்சிக்காரங்க தான் பங்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு போவான். அரசியல் நடிகர் அவரு நல்லா அழகாக எழுதி கொடுத்ததை பக்காவாக எழுதி வந்து அழகாக மனம் பண்ணி சொல்லுவார். முதல்ல அரசியலுங்கிற பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுங்க அவரை. விஜயா அவர் சும்மா பனையூர்லேருந்து தான் பேசிட்டு இருக்கார், ஃபீல்டு ஒர்க் பண்ணல. அவர் முதல்ல வந்து ப்ரெஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண சொல்லுங்கள். ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணான்னா தெரியும். இப்போ வந்துக்கிற காரணம் என்னன்னா திமுக இருக்கக்கூடாது. 200 கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு. அதை விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஆதாயம் இல்லாமல் வர மாட்டாங்க யாருமே. அண்ணாமலை வந்து கரெக்டாக என்னதான் பிரச்சனை பேசினாலும் அவர் வெளியில் வராரு. அதனால் அதில் பாராட்ட வேண்டிய விஷயம். இதெல்லாம் விஜய்லாம் வர மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஒய் பிரிவு இப்போ தேவையா? அவ்வளோன்னா பெரிய தீவிர அச்சுறுத்தல் இருக்குது அவருக்கு. ஒரு நடிகர் வெளியில் வரதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு தேவையா? தமிழக டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தாளமுத்து நடராஜன் அலுவலகம், அதாவது டாஸ்மாக்னுடைய அலுவலகத்தில் வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழகத்தில் அந்த டாஸ்மாகில் வந்து 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நடந்திருக்கும் 1000 கோடி கண்டிப்பாக நடந்திருக்கும். ஜனநாயக முறைப்படி போராட்டம் பண்ண பிஜேபி வந்து போராட்டம் பண்ண முடியாமல் தடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு தவறான ஒரு செயல். அதை மாற்றிக்கணும். ஒரு பாட்டில் குவார்ட்டருக்கு வந்து 10 ரூபா வச்சு வைக்கிறாங்க. அது அந்த ரேட்டுக்கு மேலே தான் வாங்குறாங்கண்டி அது கம்மி வாங்குறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லா டாஸ்மார்க் பார்லையும் அப்படி தான் நடக்குது. ஆனால் அதை வாங்குற பணம் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிக்கு போனாலும் போகலாம், இல்லை வேலை செய்கிற உயர்களை எடுத்துக்கிட்டு தான் இடத்துல. ஆனால் அவங்க வந்து சம்பளம் வாங்கி தான் வேலை பார்க்குறாங்க. கட்சிக்காரங்க தான் பங்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு போவான். ஒரு பாட்டிலுக்கு 140 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு, 10 ரூபாய் எங்கே போகுது? அவங்க பங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றீங்க? ஆமாம், அதான் உண்மை. ஊழல் நடந்திருக்கு. உள்ள 7 ரூபாய் தண்ணி 15 ரூபாய் விற்கிறாங்க. 3 ரூபாய் கழிச்சு 15 ரூபாய் விற்கிறாங்க பாரில். பிஜேபி வந்து டெய்லியும் நியூஸில் வருது, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க டெய்லியும். அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க. ஆமாம், அரசியலுக்காக தான் இதெல்லாம். அது உண்மைதான். அது வந்து அரசியல்வாதினால அவங்க பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து தப்பை தட்டி கேட்குறாங்க, தட்டி கேட்குறாங்க. அவங்க வந்து மலிச்சுன்னு போகிறாங்க, தப்பிச்சுன்னு போகிறாங்க. 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உண்மைதான். ஆமாம், உண்மைதான் சார். அதெல்லாம் இல்லை சார். இந்தியா முழுக்க இதே தான் அமலாக்கத்துறையினாலே தானே. எந்த மாநிலத்தில் அமலாக்கத்துறை நுழையாத இடம் இல்லையே. அதான் கரெக்டாக பிஜேபி ஆளாத இடத்துல போயிடுவாங்க. அது என்ன கடைசியாக அது ரிசல்ட் ஒன்றுமே இருக்காது. எத்தனை அமலாக்கத்துறையுடைய விஷயம் வந்து ரிசல்ட் வந்துருக்கு சொல்லுங்கள். எல்லாம் கேஸோடு போயிடும். சும்மா தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரும்போது பிஜேபி கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரணும், உள்ள என்ட்ராகணும்ல, ஒன்றுமே இல்லையே. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தலைவர் மத்தியில் தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு லெவலில் மக்கள்கிட்ட எந்த ஒரு இது இல்லை. நேற்று போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அதாம்மா நான் இருக்குன்னு காட்டணும்ல. எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே. எவிடன்ஸ் இருந்தால் தானே. இல்லை இடி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்களே. இல்லை, நம்மளுக்கு எதுவும் வரல. எவிடன்ஸ் இருந்தால் தானே. சும்மா பவரை காட்டுறாங்க, அவ்வளோதான். முறைகேடு நடந்ததுனால தான் அவர் சொல்கிறார் வெளியே. இதுமாதிரி டாஸ்மாக் எல்லாத்தையும் 24 ஹவர்ஸ் பிளாக்ல போடுது. டாஸ்மாக் ஊழல் நடக்க தான் சொல்கிறாங்க ப்ரோ. ஊழல் நடக்காமல் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அமலாக்கத்துறை 1000 கோடின்னு எப்படி சொல்கிறாங்க? அந்த 24 ஹவரும் பிளாக்ல ஓடுறதுனால தான் அமலாக்கத்துறை வந்து இதை கண்டுபிடிச்சி 1000 கோடி ஊழல் நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ. 1000 கோடினா குடிக்கிறவங்க வந்து அதை கொடுத்து குடிக்கிறாங்க. அதை வந்து அதோட காசை எடுத்து நம்ம வந்து நல்லா பயன்படுத்தணும். இது வந்து இவங்க வந்து ஆளுக்கு பங்கு போட்டுக்குன்னா முறைகேடு நடந்திருக்குன்றீங்க? முறைகேடுன்னு நான் சொல்ல வரல. என்னது இப்போ நான் முறைகேடுன்னு சொல்ல வரல, பங்கு போட்டுக்கிட்டாங்க. தமிழக டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை வந்து தாளமுத்து நடராஜன் அலுவலகம், அதாவது இந்த டாஸ்மாக்னுடைய தலைமையகத்தை முற்றுகையிட்டு போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. ஸோ 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து சுருக்கமாக சொல்ல போனால் அரசியல் பழிவாங்கும் நோக்கம். 1000 கோடி முறைகேடு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கும்? அதெல்லாம் நடக்கலை. அவங்களுக்கு வேணும்னா அவங்க பக்கம் ஜால்ரா அடிக்கணும்னு நினச்சி அவங்க பக்கம் போகணும்னு சொன்னால் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இல்லை அவங்க பக்கம் போகலன்னு சொன்னாக்க எல்லாமே செய்வாங்க. அதாவது எந்த அரசியல்வாதி வந்தாலும் முறைகேடு நடத்தி தான் பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்க மறியல் பண்ணது, போராட்டம் பண்ணதெல்லாம் ரைட்டு தான். அது உண்மையாக இருந்தால் எல்லாரும் வரவேற்கலாம். நேற்று தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வந்து திமுகவுடைய பி டீமாக செயல்படுறாரு. விஜய் வந்து அவர் செயல்படுற அனைத்துமே வந்து திமுக ஆதரவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை சார். அது ஒரு அரசியல் நடிகர் அவரு. நல்லா அழகாக எழுதி கொடுத்ததை பக்காவாக எழுதி வந்து அழகாக மனம் பண்ணி சொல்லுவார். அவருக்கு அவரை 10 பேர் வச்சுப்போம் போல கூட கரெக்டாக உள்ள வீட்டுள்ளே பனை உள்ளே உட்காந்துன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. மற்றபடியா பிடி மாதிரிலாம் தெரியல. அப்படிலாம் எதுவுமே இல்லை. மாற்றம் ஒன்று உருவாகணும். விஜய் வந்தால் அது மாற்றம் உருவாகினா தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிறோம். ஆனால் வந்து திமுகவுக்கு ஆதரவாக அவர் வந்து செயல்படுற மாதிரி எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியல. ஏன்னா நான் திமுக இருக்கிறத சொல்லிடுறேன். ஆனால் அவர் வந்து அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி தெரியல.
அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவர் பண்ணுறாரு. தளபதி விஜய் வந்து திமுக ஆதரவாலாம் எந்த ஒரு செயல்பாடு செயல்பாடு எதுவும் இல்லை. அவரோட வழியில் அவர் தனியாக அரசியல் பண்ண இருக்காரு. ஆனால் இன்னும் அவர் வந்து இறங்கி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜயை பற்றி குறிப்பிடுறாரு அண்ணாமலை அவர்கள். அதாவது விஜய் வந்து திமுகவுடைய பி டீமாக செயல்பட்டு இருக்காரு. அதாவது விஜய் செயல்படுற எல்லாமே வந்து திமுக ஆதரவாக தான் இருக்குது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அண்ணாமலைக்கு வேணும்னால் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார். அரசியல்னா என்னன்னு தெரியாத கேட்டாக்க நான் லண்டனில் போய் மணி ஆட்டிட்டு வந்தேன் பாரு. ஆனால் அரசியலில் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமலே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து திமுக ஆதரவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து அவருடைய கொள்கை கோட்பாடுன்னு போயிடுது. அவர் அவர் வந்து டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரிலாம் எதுவும் தெரியல. அவர் தனிப்பட்ட கொள்கையில் தான் போயிடுது. நம்ம வந்து அதை டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. விஜயனுடைய செயல்பாடு திமுக ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காரு, திமுகவுடைய பி டீம் விஜய் அப்படின்னு இருக்காரு. அப்படி ஒன்றும் விஜய் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி தெரியல. அவர் வந்து பக்காவாக எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்ச மாதிரி பிடிக்கலான்னு ஐடியா பண்ணுறாரு. அதனால் திமுகவை பல வழியில் விமர்சனம். ஆட்சி பிடிச்சிருவாரா? ஆட்சி பிடிக்கிறதுலாம் கஷ்டம் ஐயா. 2026 முடியாது ஐயா. திமுக ஆதரவுனா அதை ஓப்பனாக சொல்லிட்டாங்களே, திமுகவோட கொள்கை பிடிக்கல, திமுகவோட எங்களோட எதிரியே திமுக தான் விஜய் சொல்லிட்டாரு. விஜய் சரி, தலைவர் சரி, இல்லை அவங்க அறிவிச்சாங்களா மாவட்ட செயலர் அவங்களும் சரி, இல்லை அண்ணா ஆதவ அர்ஜுனாவும் சரி, அவங்க எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க டிஎம்கேக்கு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரி, அதுக்கடுத்து பிஜேபி அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அவரோட பி டீம் எப்படி விஜய் அரப்பரு. அதே பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன குறிப்பிட்டாருன்னா, விஜய் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வீட்டில இருந்தே வந்து அந்த அரசியல் நடத்திட்டு இருக்காரு. முதல்ல வெளியில வந்து அந்த அரசியலை ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க அப்படின்னு இருந்தாரு. அண்ணாமலை வந்து கரெக்டாக என்னதான் பிரச்சனை பேசினாலும் அவர் வெளியில் வராரு. அதனால் அதில் பாராட்ட வேண்டிய விஷயம். இதெல்லாம் விஜய்லாம் வர மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஒய் பிரிவு இப்போ தேவையா? அவ்வளோன்னா பெரிய தீவிர அச்சுறுத்தல் இருக்குது அவருக்கு. ஒரு நடிகர் வெளியில் வரத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு தேவையா? எதுக்கு தேவையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும்? அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இல்லை சார், மும்மொழி கொள்கைன்றது ஒரு தமிழ்நாடு லெவலில் பெரிய பிரச்சனையாக நிற்குது. அது ஏன்னா தமிழ் ரொம்ப இதனுடைய ஃப்யூச்சரை பார்த்தா பயமாக இருக்குது. தமிழுடைய நிலைமை மோசமாகிடும். அது கன்ஃபார்ம் தான். அது சொல்லும் போது தேசிய கொள்கை அந்த கல்விக் கொள்கைன்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் பெரிய ஆபத்தானது அது, புரியுதுங்களா? அதை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இஷ்யூ போயிட்டு இருக்குது. 10,000 கோடி கொடுத்தாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு ஆளுங்கட்சி சைட்லேருந்து ஒரு முதல்வர் சொல்கிறாருன்னா, ஒரு எல்கேஜி பசங்க போட்டு நடறாங்க. அதை ஒரு இஷ்யூ நடந்துருக்குது. ஒய் ப்ரோ வாட் ப்ரோன்னா இதெல்லாம் என்ன வார்த்தை? அதை நடிகருடைய டைலாக் அப்படியே இருக்கு பாருங்க. இது மாதிரி ஒரு அரசியல் பேசுவாங்களா? ஒரு தேர்ந்த நடிகர் அதுக்கு அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க பொழுது இது படிச்சுட்டு போயிரு. ஆனால் இன்னும் அரசியலுக்கு அந்த முழு அரசியலில் ஈடுபடவே இல்லை. முழு அரசியல் உள்ளே வந்தால் கூட அந்த அளவுக்கு ஈடுபடுற மாதிரி தெரியல. 2026 அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4% 5% ஓட்டுவாங்க அவர். ஓகே, வேற என்ன இருக்கும் நினைக்கிறேன்? 5% மேலே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் 14-15ன்றாங்க. எனக்கு இன்னும் எல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்களே, அதனால வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, விஜய் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் அந்த பனையூர் அந்த அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து மட்டுமே தான் அந்த பாலிடிக்ஸை பண்றாரு தவிர அதை விட்டு வெளியில வர மாட்டாரு அப்படி குற்றச்சாட்டு. முதல்ல அரசியலுங்கிற பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுங்க அவரை. விஜயா பெரியாருங்கிற பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்க சொல்லுங்க அவரை. அப்போதான் புத்தி வரும், சுயநலம் வரும், எல்லாமே வரும். அவருக்கு என்ன அரசியல் என்ன தெரியும்? ஒரு அளவும் தெரியாது. உட்காந்துக்கிட்டு வாய்ப்பந்தல் போட்டுட்டு வெளியே வந்து நடத்தி பார்த்தா தான் அதனுடைய நல்ல கெட்டது புரியும். 2026 விஜயோடைய அரசியல் வருகை வந்து எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒன்றுமே தாக்கத்தை ஏற்றப்படுத்தாது. இவர் அடுத்தவன் தோளில் ஏறி உட்காந்து சவாரி செஞ்சால் தான் அவர் சவாரி செய்யலாம். இல்லைன்னாக்கா அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார். சீமான் மாதிரி அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார். அவர் இன்னும் ஃபீல்டு ஒர்க்கே பண்ணல. அவர் சும்மா பனையூர்லேருந்து இதாக பேசிட்டு இருக்கார், ஃபீல்டு ஒர்க் பண்ணல. அவர் முதல்ல வந்து ப்ரெஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க. ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணான்னா தெரியும். ஒரு ப்ரெஸ் மீட்டிங் பொதுக்கூடம்லாம் போட்டிருந்தாரு. ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அவரை பற்றி எழுதி கொடுத்து பேசுகிறாரு. அது எழுதி கொடுத்து பேச யார் வேணா பேசலாம்ல. அது இனிமேல் தான் பண்ணுவார் சார். இனிமேல் தான் ஸ்டெப் வெளியே வருவார். ஒரே இடத்துல இருந்து பண்ணிடுவார். அங்கேருந்து எல்லா ஜனத்தையும் கூப்பிட்டுருக்காரு. ஸ்டெப் ஒரு மாவட்டத்துக்கு போவார், போய் ப்ராப்ளம் பண்ணிக்குவார். இல்லை அதையும் கேட்குறாரு, ஏன் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு இன்ன வரைக்கும் பொதுமக்களை ஒரு சந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லையா? அப்படி நீங்கள் அப்படி திரும்ப வந்து நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாருல. எல்லாம் பண்ணுவார், நல்லது பண்ணுவார் சார். விஜயனக்கா கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? வெளியே வரும்போது தான் அந்த இன்னும் எலெக்ஷன் இன்னும் 1 வருஷம் இருக்குது. அந்த டைமில் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்துடுவார், கொஞ்சம் விஷயத்தில் வந்துடுவார். வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனையோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா சைட்லேயும் இந்த போராட்டம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும். அவர் வந்து வர தேவையில்ல, அவர் அங்கேயே இருக்கட்டும். என் தளபதி அவர் இருக்கட்டும். அவரோட சொல்லு கட்டுப்படுத்த நாங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாமே செய்கிறோம். குழந்தைங்களுக்கு வரனா ஞாயிற்றுக்கிழமை பால் ரொட்டி கொடுக்குறோம், ப்ரெட்டு கொடுக்குறோம், ஜூஸு கொடுக்குறோம், முட்டை கொடுக்குறோம். எல்லாம் சத்து உணவு பொருள் தான் குழந்தைங்களுக்கு நாங்கள் வாரம் எல்லா தொகுதியிலையும் நாங்கள் சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்துக்கிற காரணம் என்னன்னா,
திமுக இருக்கக்கூடாது. பாஜக 2 பேர் மாறு வேஷம் போட்டுன்னு எங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அது ஒரு விதத்தில் சொல்கிறத பார்த்தா கரெக்டு தான். இன்னும் இறங்கி அவர் எல்லா ஏரியாவும் சுற்றணும், சுற்றி எல்லா நிலவரத்தையும் அவர் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஆழமாக இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இருக்கான அரசியலில். அவர் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கி பண்ணால் நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக வராமல் இப்போ மட்டும் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வைக்கிறார். அதாவது 50 வருடங்களுக்கு முன்னாடியும் அரசியல் இதே நிலைமையில தான் இருந்தது, இப்போவும் அதே நிலைமையில தான் இருக்குது. இப்போ மட்டும் அவருக்கு வர்றதுக்கான காரணம் என்ன, இப்போ மட்டும் அரசியல் ஞானம் வந்துருதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவ்வளோ நாள் அவர் சம்பாரித்து சேர்த்து வச்சு சொத்தை காப்பாற்றுறதுக்கோசம் கூட அவர் வந்திருக்கலாம் அரசியலுக்கு. ஓகேங்களா? ஏன்னா 200 கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு. அதை விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஆதாயம் இல்லாமல் வர மாட்டாங்க யாருமே. அவருக்குன்னு ஒரு சுயநலம் ஒன்று இருக்கும். இல்லாமல் வந்து அரசியலுக்கு வந்து நான் வந்து 200 கோடி விட்டுட்டு நான் அரசியல் வந்து மக்களுக்கு எல்லாம் செய்வேங்கன்றதெல்லாம் சும்மா கதை. 2026 என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய்? எனக்கு தெரிஞ்சு வந்த உடனே வந்து எதுவும் தாக்கத்தெல்லாம் பெருசாக ஏற்படுத்த முடியாது விஜயால. கட்டாயம். ஆமாம், அவர் வந்து மக்களை வந்து நேரடியாக சந்திக்க மாட்டேங்கிறாரு. மக்களோட குறையை வந்து நேரடியாக வந்து போராட மாட்டேங்கிறாரு. அறிக்கை மூலியமாகவே பண்ணிடுறாரு. அதை அவர் மாற்றிக்கணும். மாற்றி அவர் அடுத்த கட்ட வந்து மக்களை வந்து நேரடியாக சந்திச்சு களத்தில் இறங்கினா தான் அவர் வெற்றி பெற முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 50 வருடமாக அரசியலை பற்றி எந்த ஒரு குறிப்பிட எதுவுமே இல்லாமல் இருந்தவர் திடீர்னு அவருக்கு எங்கேருந்து அரசியல் ஞானம் வந்துச்சு அப்படின்னு கேள்விலாம் எழுப்பியிருக்காரு. அரசியல் ஞானம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் மூலிமா தான் அவருக்கு அரசியல் அனுபவமே வந்தது. அவருடைய தூண்டுதல் படி தான் அவர் செயல்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். அவரால் எதுவுமே யோசிச்சு செயல்படல. இல்லை செயல்படுத்துவார். இப்போதைக்கு ஒருத்தருடைய அறிவுரைப்படி கேட்டு நடப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த அரசியலில் வந்து அவருக்கு நல்ல அனுபவம் கிடையாது. அரசியல் அனுபவம் பக்குவம் எல்லாம் இன்னும் வரணும் அவருக்கு. 2026 விஜயோட வருகை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க? தாக்கம்லாம் வந்து அவர் நிலைப்பாடெல்லாம் வந்து இதுங்காட்டி எடுபடாது சார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ், அதாவது வீட்டில இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பாலிடிக்ஸை. மக்களுக்கான நேரடி தொடர்பே கிடையாது அவருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. மக்களுக்கான நேரடியாக தொடர்பு இல்லை சொல்கிறீங்களா? அப்போ மக்களை போய் பரந்தூர் விமான நிலையம் போனாங்களே, நான் வீட்டில் இருந்தால் பேசிட்டு குத்தாரு நேரடியாக போனாங்களே. அதுக்கடுத்து இப்போ இஃப்டார் நோம்பு ராயப்பேட்டைக்கு வந்து அதில் நேரடியாக வந்தார்ல, அது வீட்டில் இருந்தால் பேசிக்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு வந்து பொது இடத்துல வந்து ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ பேசணுன்னா அது விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்களா, கொடுக்க முடியுமா? அதை ஃபஸ்ட்டு கேளுங்க. இப்போ ஓய்பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது இப்போ குத்து அது வந்து இப்போ லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி தான் குத்துக்கிறாங்க. விஜய்க்கு வெளியே வராருன்னா அது வந்து பிரச்சனை வந்து ஒரு சும்மா சாதாரண வந்தாலே போதும். அந்த இடத்துல வந்து ஒரு 1000, 2000, 3000, 4 லட்சங்களில் கூட்டம் கூடும். அந்த இடத்துல பெரிய பெரிய சம்பவம் நடக்கும். அதனால வந்து மக்களுக்கான ஒரு நலனை கருதி தான் அவர் வந்து டக்குன்னு வெளியே வர மாட்டுறாரு. இன்னொன்று படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அது முடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான். ஜூனுக்கு அப்புறம் ஃபுல்லாக வெளியே வந்து அவர் என்னென்ன மக்களுக்கான தேவையோ பண்ணுவார், மக்களை சந்திப்பார், மக்களோட பேசுவார். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.